நான் என்ன கேட்க வரேன், இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். நாங்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களை ஹிந்தி படிக்க விடல. எங்களை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்தில் போய் கொடி ஏற்றிருப்போம். நாங்கள் அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமும் பண்ணியிருப்போம். எங்கள் தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க, ஹிந்தி படிக்க விடலை அப்படின்னு. நான் கேட்குறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லலை? கட்டாயமா இங்கிலீஷ் படிங்கடா. நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிங்கடா. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. தாய்மொழி படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது. எவனோ ஒருத்த மட்டும் 2 மொழி படிப்பான், மத்தவன் 3 மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு. சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2. உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு. எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா? எல்லாம் தெரியும். மாணவர்கள் உங்கள் கூட, உங்க நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர். உங்க தொழிலுக்கு அதுதான் உதவும். அது கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட். நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் உங்க தொழில நீங்க முன்னேற முடியும். தமிழ் பேசுறா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும். இப்போ இந்த மாடர்ன் உலகத்துல இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினா அது தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. சுந்தர் பிச்சையால யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. அப்துல் கலாம் யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு.